ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாம் வேலை, மத்தியானம் வரைக்கும் வேலை இருந்துச்சு. தம்பி வந்தால் பந்தல் போட்டால் நல்லா சூப்பராக போட்டு கொடுத்துட்டு போனான். பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னே தம்பி தான் கூப்பிட்டேன். பந்தல் போட சொன்னேன். தம்பி பந்தல் நல்லபடியாக போட்டாங்க. இப்போ ஓலை பார்த்தீங்கன்னா ஒரு செமை வந்து இரநூறுவா, 2 செமை வாங்கினேன் 400 கூலி பார்த்தீங்கன்னா நான் 400 கொடுத்தேன். தம்பி எதுவும் பெருசாக என்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. நான் கொடுக்கறத வாங்கிட்டு போவான். நல்லா தம்பி. பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்கறத கொடுங்கண்ணான்னா சரி நான் 400 கொடுத்தேன். காசு இருந்திருந்தால் 400 சேர்த்தியே கொடுத்துருப்பேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் கட்டணுங்க. ஏழை சீட்டு படித்தாங்க, பெரிய சீட்டு. அதனால் இருக்கிற பணமெல்லாம் ஏழை சீட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பணம் கொஞ்சம் வச்சுருந்தேங்க. ஒரு 1000 கோட்டை வச்சுருந்தேன். காலையில் நான் பார்த்தேன் அந்த பணத்தை தொலைவுன்னு ஷாக்காயிட்டேன். என்னடா பணத்தை காணோம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாகி போச்சு. நம்ம வச்சுருந்தோமே, எங்கே வச்சேன் என்ன வச்சேன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பாப்பா இருக்கிற பாருங்க சஞ்சனா, அவள் என்ன பண்ணிட்டா உண்டியில் வந்து பணத்தை போட்டு வச்சிட்டா. நான் எதுக்கு எனக்கு டவுட் வந்துச்சு. சரி பணத்தை காணுங்காட்டி சரி நம்ம பாப்பா தான் அந்த வேலை பண்ணுவா. முதல்ல ஒரு டைம் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு உண்டியில் போகிறதுக்கு இப்போ 100 200 கொடுக்கணும். நான் கொடுக்காத விட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் காசு டைட்டாக இருக்கிறதுனால நான் கொடுக்கல. அவள் பார்த்தா சரி அப்பாவே நம்ம கேட்கணும், நாமளே சேமிச்சலான்ட்டு அவளே எடுத்து உண்டியில் போட்டு வச்சுட்டா. சரி பணத்தை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம். பரவாயில்ல, பாப்பாவாவது சேமிக்கிறா, சரி அது அப்படியே இருக்கட்டு அப்படின்னு நானும் நினச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை எடுக்கான்ட்டு அவர்கிட்ட காலையிலேயே நான் கீரை கூப்பிட்டேன். கூப்பிட்டுருக்கு. அவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயிலில் தரிசனம்னா நாளைக்கு வாங்க கீரை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அதனால் நான் நாளைக்கு தான் கீரைக்கு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு ஏதாவது செய்யணும் நைட்டுக்கு. பார்த்திங்கன்னா நேற்று வச்ச நாட்டுக்கோழி குழம்பு இன்னும் இருக்குது. அதே யாரும் சரியாக சாப்பிட்றதில்ல. சரி சாப்பிடுவாங்க, அதிகமாக இருந்தால் சாப்பிடுவாங்க தான் நாம் எடுக்கிறோம். ஆனால் அதையவே இங்கே சரியாக சாப்பிடல. குழம்பு அப்படியே இருக்குது. சூடு பண்ணிக்கிட்டா நீங்களும் இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிடுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா சூடு பண்ணி வச்சுட்டா குழம்பு அப்படியே இருக்குது. பழைய குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. சில பேர் பார்த்தா பழைய குழம்பு வச்சுருந்து சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அது எந்த விதத்தில் உண்மைன்னு எனக்கு தெரியலைங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டான்னு போட்டிருந்தேங்க. பார்த்திங்கன்னா 2மே பெஸ்ட்டு தாங்க என்னை காட்டில். இப்போ லவ் மேரேஜ்னால் முதலே வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கு, அவங்க குடும்பத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சு நம்ம லவ் பண்ணி முடிப்போம். ஆனால் அரேஞ்சு மேரேஜ் பார்த்திங்கன்னா எங்கேயோ பிறந்து வளர்ந்து நம்ம போய் பொண்ணு பார்த்து பொண்ணு பிடிச்சிருக்கா, அவங்க குடும்பத்தை எல்லாம் விசாரித்து, நம்ம குடும்பத்தை அவங்க விசாரித்து, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பிட்டு பொண்ணை பாட்டு மறுபடியும் அவங்க வந்து சாப்பிட்டு அதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குங்க. அதனால் என்னைய காட்டில் பார்த்திங்கன்னா 2மே பெஸ்ட்டு தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகவும் இருக்கணுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். 2மே தாங்க. லவ் பண்ணி முடித்தாலும் ஒரு சின்ன சின்ன சண்டை வருங்க. சண்டை வந்தாலும் நம்ம விட்டு கொடுத்து வாழணும். இல்லை நான் தான் பெருசு நீ தான் பெருசு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம குடும்பம் வந்து கெட்டு போயிருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் உண்மையாகவும் இருக்கணும். நம்ம மனைவி நம்ம எப்படி நம்ம சொன்னால் கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கோமோ, அதே மாதிரி மனைவி சொன்னாலும் நம்ம சொல்கிறத கேட்கணும். ஏன்னா அப்படி கேட்டால் தான் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போகுங்க. குடும்பத்துக்குள்ளே சண்டை வருங்க. எல்லா குடும்பத்துலேயும் சண்டை வரும். இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் கூட சண்டை வரும். வந்தாலும் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் கோபம் இருக்குது. அப்புறம் அந்த கோபம் குறைஞ்சிருச்சுன்னா நானும் பேசிடுவேன், இல்லைன்னா அவளும் பேசிடுவா. நாங்கள் அந்த கோபம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கலாம் விரும்பலை. ஏன்னா ஒரு சண்டை வர்றது தாங்க. அதுக்கு வேண்டி நம்ம அதையே மனசில் வச்சுட்டு நம்ம பேசாத இருக்க முடியாது. நான் கொஞ்சம் நேரம் இருப்பேன், அப்புறம் நானே பேசிடுவேன். அவங்களும் சண்டை கட்டினாலும் அவங்களுக்கே தெரியாமல் எங்கூட பேசிடுவாங்க. ஏன்னா அவங்களாலையும் பேசாது இருக்க முடியாது. அதனால தாங்க லவ் பண்ணாலும் நல்லது தாங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் நல்லது தாங்க. ஏன்னா 2மே வாழ்கிறது நம்ம வாழ வேண்டிய நம்ம எப்படி வாழறோமோ அப்படி பொறுத்து அமையுங்க.